அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ரமேஷ் கார்த்திக். இன்றைக்கு வீடியோவில் நம்ம விவாதிக்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, எக்கனாமிக்ஸ் பகுதியில் 3 விஷயங்கள் சொல்கிறாங்க. பார்ட்டர் சிஸ்டம் ஆர் கமாடிட்டி மணி, மெட்டாலிக் மணி, பேப்பர் மணி. இந்த 3 விஷயங்களை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க 8ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். பணம் என்று ஒன்று கண்டுபிடிப்பதற்கு முன்பாக மக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு தங்களிடம் உள்ள பொருட்களை கொடுத்து வாங்கினாங்க. பொருட்களை கொடுப்பதன் மூலியமாக பொருட்களை வாங்கினாங்க. வியாபாரமும் இப்படி தான் நடந்தது. ஒரு அரிசியை கொடுத்து வெற்றிலை வாங்குவாங்க, இப்போ கோதுமையை கொடுத்து வேற ஒரு பொருள் வாங்குவாங்க. இது போல பொருட்களை பண்டமாற்று முறையில் வாங்கியதன் விளைவு தான் பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு பேர் கமாடிட்டி மணி அப்படின்னு சொல்லுவாங்க. தங்களிடம் இருக்கக்கூடிய பொருளையே பணமாக பாவிச்சு பொருட்களை வாங்குதல் விற்றல். அப்போ கமாடிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எந்த ஒரு பொருளுக்கும் கமாடிட்டி அப்படிங்கிறது காமன் நேம். மிளகு அப்படின்னா அது ஒரு கமாடிட்டி, வெள்ளி அப்படின்னா அது ஒரு கமாடிட்டி, தங்கம் அப்படின்னா அது ஒரு கமாடிட்டி, அரிசி அப்படின்னா ஒரு கமாடிட்டி. பொருட்களுக்கு உள்ள காமன் நேம் தான் கமாடிட்டி. கமாடிட்டி ட்ரேட் அப்படிங்கிறது பொருட்களை விற்று வாங்குதல் அப்படிங்கிறது. சரி, மெட்டாலிக் மணி அப்படிங்கிற ஒன்று இந்த பார்ட்டர் சிஸ்டம்க்கு அடுத்தபடியாக உருவாச்சு. இந்த மெட்டாலிக் மணி என்ன அப்படின்னு சொன்னால், பொருட்களை தங்க நாணயங்கள், வெள்ளி நாணயங்கள், செம்பு நாணயங்கள், இது போல நாணயங்களை கொடுத்து, அதாவது உலோகத்திலான நாணயங்கள் அல்லது தகடுகளை கொடுத்து தங்களுக்கு தேவையான பொருட்களை மக்கள் வாங்க ஆரம்பித்தாங்க அல்லது வியாபாரம் செய்ய ஆரம்பித்தாங்க. இதற்கு பெயர் மெட்டாலிக் மணி. பொருட்களை கொடுத்து பொருட்களை வாங்குவதற்கு பதிலாக தங்கம், வெள்ளி, செம்பு ஆன உலோக நாணயங்களால் பொருட்களை வாங்குவதும் விற்பதும் செய்ய ஆரம்பித்ததுக்கு பேர் மெட்டாலிக் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பேப்பர் மணி. இந்த பேப்பர் மணி அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு அப்படின்னா, நாம் தங்கமாக வாங்கும்போது கோல்டு, அந்த மெட்டாலிக் காயின்ஸை நம்ம வாங்கும்போது பொற்கொள்ளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தங்கத்துக்கு ஒரு ரசீது கொடுப்பாங்க. இல்லை வெள்ளி நாணயங்கள் நம்ம வாங்கும்போது ஒரு ரசீது கொடுப்பாங்க. அந்த ரசீதுகள் தான் நமக்கு என்னவா மாறுச்சு அப்படின்னா காகித பணமாக மாறுச்சு. அதற்கு பிறகு 1935ஆம் ஆண்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உருவாக்கப்பட்டு பணத்தாள்களை அச்சிடுவதும் பணத்திற்கான மதிப்பை கூட்டுவதும் அதை உறுதி செய்வதும் பணத்தை கையாளுவதும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய நிர்வாகத்தில் தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இது 1935ஆம் ஆண்டு இந்தியாவில் நிறுவப்பட்டது. சரி, இன்றைக்கு நீங்கள் பணத்தில் பார்த்துருக்கலாம், ருப்பின்னு ஒரு சிம்பிள் போட்டிருக்கோம். அந்த ருப்பிங்கிற அந்த சிம்பிளை யார் வடிவமைச்சாங்க அப்படின்னு சொன்னால், விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த உதயகுமார் என்பவர் தான் அந்த ருப்பி சிம்பிளை வடிவமைச்சிருக்காரு. இது என்னைக்கு நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா, ஜூலை 15ஆம் தேதி 2010ஆம் வருடம் நடைமுறைக்கு வந்தது. ஸோ இதுதான் பேப்பர் மணி, மெட்டாலிக் மணி அண்ட் பார்ட்டர் சிஸ்டம் ஆர் கமாடிட்டி மணி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.